இன்னைக்கு எங்க அம்மா சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி செஞ்சிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். இந்த பிரியாணியை சீக்கிரமாக செஞ்சிடலாம். காலையில் லஞ்ச் பாக்ஸுக்கும் செஞ்சு கொடுத்து விடலாம். வாங்க எவ்வளோ சீக்கிரம் செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் ஆயில் கொஞ்சம் நெய் கொஞ்சம் ஊற்றி பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் 2 நம்பர் போட்டுக்கோங்க. நான் இதில் காமிக்கலை. நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். 2 வெங்காயம் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா செவந்து வரட்டும். எவ்வளோ வெங்காயம் செவந்து வருதோ அந்த அளவுக்கு பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் வதங்கி வந்தோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட புதினா கொத்தமல்லி 2 பச்சை மிளகாய் சேர்த்து எல்லாத்தையும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்து வதக்கிக்கலாம். நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. இது மாதிரி நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட அரைச்சி கொடுக்கறதுனால தனியாக எடுத்து வைக்க மாட்டாங்க. அதில் உள்ள பெனிஃபிட்ஸும் நமக்கு முழுசாக கிடைக்கும். இப்போது பிரியாணி மசாலா 2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். உங்கள் காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மசாலா போட்டுக்கலாம். இதுலேயே காரம் இருக்கிறதுனால நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போது நல்லா பச்சை வாசமும் போயிடுச்சு. இப்போது காய்கறிகளை சேர்த்துக்கலாம். நான் ஒரு கேரட்டும் 4-5 பீன்ஸும் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து அதையும் சேர்த்து வதக்கி விட்டுருங்க. உங்கள்கிட்ட பட்டாணி இருந்தால் சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது மீடியம் சைஸ் தக்காளி 2 நீள்வாக்கில் அரிஞ்சு அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கி விட்டால் போதும். இப்போது மீல் மேக்கர் எடுத்து வெந்நீரில் போட்டு வச்சுருக்கேன். அதையும் புழிஞ்சிட்டு சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ கொஞ்சம் தயிரும் ஊற்றிக்கலாம். 1/4 கப் தயிர் போதும். அதையும் சேர்த்து நல்லா பிரட்டி விடுங்க. எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வரணும். இப்போது 3 கப் பாஸ்மதி அரிசியை நான் 1/2 மணி நேரம் ஊற வச்சு வடித்து வச்சுருக்கேன். தண்ணியை வடிகட்டிட்டு அரிசியை மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இது மாதிரி செய்கிறதுனால அரிசி உடையாமல் முழுசாக நமக்கு சூப்பராக கிடைக்கும். ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க. இப்போது 3 கப் அரிசிக்கு 4 கப் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது கொதிக்கிற தண்ணியை நம்ம ஊற்றிக்கலாம். நான் 3 கப் அரிசிக்கு 4 கப் தண்ணி ஊற்றிருக்கேன்.
நம்ம ஊற வச்சதுனால இந்த அளவே கரெக்டாக இருக்கும். இதுக்கு மேலே ஊற்றுனீங்கன்னா குழஞ்சிடும். உங்கள் ரைஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் 4 கப் தண்ணியும் ஊற்றிட்டேன். இப்போது சுவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ப்ரெஷர் குக்கர் மூடி போட்டு 2 விசில் விட்டு எடுத்திங்கன்னா கம கமன்னு பிரியாணி ரெடி ஆகிடும். இப்போது குக்கர் மூடியை போட்டு மூடிக்கலாம். 2 விசில் வந்தோன்னே பார்க்கலாம். இப்போது விசில் அடங்கிடுச்சு. வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பரான மீல் மேக்கர் பிரியாணி அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு. எப்படி உதிரியாக வந்திருக்குல்ல. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக கொஞ்சம் புதினாவும் கொத்தமல்லியும் தூவிக்கலாம். இப்போது சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வீடியோ லாஸ்ட்டில் ப்ளூப்பர்ஸ் போட்டிருக்கோம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சூப்பராக இருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து